ஜாலியாக இருந்தது பார்த்தா தனுஷோட ஆக்டிங் தான். யாராவது பண்ண மாட்டாங்க. சரி சரி சரி. அந்த ரோலை மட்டும் இறங்கி பண்ணியிருக்காரு. நல்லா ஓகே ஓகே. கொஞ்சம் ஒரிஜினல் குப்பை. இந்த மாதிரி பெரிய ஆக்டர்ஸ்லாம் நடிக்க மாட்டாங்க. நடிச்சதுக்காக கன்ஃபார்மாக நேஷனல் அவார்ட். அவ்வளோ. இது வெற்றி படமா தோல்வி படமா? வெற்றி படம். நடிப்பின் அசுரன் கரெக்டாக காமிச்சாரு. மைக்கு பிடிக்கும் போது ஒவ்வொரு டைமும் சொல்றேன். இந்த வருஷம் அவார்டு கிடைக்குமா? அந்த அவார்டை தான் கேட்டுட்டு இருக்கிறேன். மைக் பிடிக்கும் போது அவருக்கு ஆஸ்கார் அவார்டு கன்ஃபார்ம். ஆஸ்கார். நடிப்பின் அசுரன் கரெக்டாக காமிச்சாரு. அவர் நடிக்கல, வாழ்ந்துட்டாரா? ஆமா சரி. வேற லெவல். அசுரன் நிரூபிச்சிருக்காரு. மறுபடியும் நிரூபிச்சிருக்காரு நடிப்பு அசுரன். நடிக்கல, வாழ்ந்துட்டாரு. ஒவ்வொரு கேரக்டரும் எந்த படமா இருந்தாலும் சரி அந்த கேரக்டர்ல வாழ்ந்துடுறாரு அவரு. ஓகே. வேற என்ன இருக்கு? நான் மைக்கு பிடிக்கும் போது ஒவ்வொரு டைமும் சொல்றேன். இந்த வருஷம் அவார்டு கிடைக்குமா? அந்த அவார்டை தான் கேட்டுட்டு இருக்கிறேன். மைக் பிடிக்கும் போது அவருக்கு ஆஸ்கார் அவார்டு கன்ஃபார்ம். ஆஸ்கார் அவார்டு இல்ல, மத்திய அரசோட சிறந்த நடிகருக்கான விருது கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். படம் எப்படி நல்லா இருக்கா? படம் நல்லா இருக்கா? படம் எப்படி இருக்கு? இப்படி திரும்பி நீங்க சொல்லுங்க சார். படம் எப்படி இருக்கு? படம் இது தனுஷோட நடிப்பு, மியூசிக்கு கதை நல்லா இருக்கா? இது வெற்றி படமா தோல்வி படமா? வெற்றி படம் தானா? எல்லாரும் பார்க்கலாமா? நீங்க ரசிகரா? நார்மல் ஆடியன்ஸ் தான். ஓகே ஓகே. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தம்பி. படம் நல்லா இருந்துச்சு. நான் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். இப்போ பெக்கர்ஸ் வந்து அவங்க லைஃப் ஸ்டைலில் இங்கே காமிச்சிருக்காங்க படத்தில். படம் நல்லா இல்லைன்னு சொன்னால் அடிக்க போடுவாங்க. எல்லாமே மெயினாக பார்க்கணும். எல்லாமே பார்க்கலாம். சரி சரி சரி. நல்ல கதை. அதான் கதை பெக்கரை பற்றி வரும். பெக்கரு, பாலிடிக்ஸு எல்லாத்தையும் கலந்து வரும். அது இவர் தனுஷோட நடிப்பு இதில் எப்படி இருக்கு? அவர் எப்படி நல்லா நடிப்பார். இதில் எப்படி நடிச்சிருக்காரு? அதில் நடிச்சிருக்காரா? இப்போ ஒன்று தருவாங்க. அவ்வளோ ஆக்டிங் பண்ணுறது. ஓகே. இந்த ரோலை யாரும் பண்ண முடியாது. யாராவது பண்ண மாட்டாங்க. சரி சரி சரி. அந்த ரோலை மட்டும் இறங்கி பண்ணியிருக்காரு. ஓகே 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 சார். நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த படம் நேஷனல் அவார்டு அடிக்கும். நேஷனல் அவார்டு உழைப்பு போட்டிருக்காரு. உண்மையான குப்பத்தொட்டியில் வந்து நடிச்சு அது பேப்பர்லாம் கிடையாது. கொஞ்சம் ஒரிஜினல் குப்பை. இந்த மாதிரி பெரிய ஆக்டர்ஸ்லாம் நடிக்க மாட்டாங்க. நடிச்சதுக்காக கன்ஃபார்மாக நேஷனல் அவார்டு. அவ்வளோ அழுத்தமான கதை, திரைக்கதை இருக்குதா? ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா சும்மா மாஸ் ஹீரோ வந்தாலே ஃபைட்லாம் கிடையாது. அடி வாங்குறாரு, குப்பையில் விழுகிறாரு, இவர் திருப்பி அடிக்கிறதுலாம் இல்லை. அந்த மாதிரிலாம் கிடையாது. உண்மையில அடித்து கீழே விழுந்து படம் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ. நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கு. சொல்லுங்க ரெண்டு வார்த்தை. இல்லை யாராலுமே நடிக்க முடியாது இந்த மாதிரிலாம். சரி. இந்த மாதிரி படம் யாருன்னு நடிக்க முடியாதா? யாராலுமே நடிக்க முடியாது. மியூசிக்கெல்லாம் இருக்குது, பாடல்கள் அப்படி இருக்கு. டிஎஸ்பி நல்லா இருந்தது. டிஎஸ்பி மியூசிக் வேற லெவல். ஓகே ஓகே. தேங்க்யூ சார். படம் எப்படி இருக்கு சார்? படம் நல்லா இருக்கா? எல்லாரும் பார்க்கலாமா? எந்த மாதிரி படம் வந்து எந்த மாதிரி கதை? ஃபேமிலியாக வந்து பார்க்கணும். எல்லாரும் பார்க்கக்கூடிய நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்களா? எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. ஓகே ஓகே. படம் நல்லா இருக்கா மேடம்? சொல்லுங்க. என்ன இப்போ யாருடைய நடிப்பு? தனுஷோட நடிப்பு எப்படி இருக்கு? தனுஷ் உங்க ஃபேவரட்டா? அவரோட நடிப்பு நல்லா இருக்கு சார். படம் எப்படி இருக்கு சார்? கதை படம் வந்து எல்லாத்தையும் பற்றி இல்லை. தனுஷோட நடிப்பு இதுக்கு முன்னால் இருந்ததை விட இப்போ இந்த படம் இது ஒரு வெற்றி படமா தோல்வி படமா? வெற்றி படம் தானே? எல்லாரும் பார்க்கலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு மிரட்டினார் இல்லையா பேச்சில் 2 நாளைக்கு முன்னால. அதுக்கு ஏற்ற ஒரு இது இருக்கா? இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம். ஆடியன்ஸு அது ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கக்கூடிய படமாக இருக்குது. ஓகே ஓகே ஓகே. மூவி வந்து
உண்மையிலேயே ஒரு நல்ல மூவி. ஆ தனுஷ் அண்ணா வந்து நல்லா நடிச்சிருக்காரு. சரி. இது மாதிரி பிக்சர் எடுத்து இது கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல படமாக இது அமைஞ்சிருக்குது. உண்மையிலேயே இந்த மாற்றம் உண்மையாகவே வந்ததுன்னா, இந்த படம் இது மாதிரி நடந்ததுன்னா உண்மையிலேயே பிக்சர் எடுக்கிறவங்க வந்து இந்தியாவில் கம்மியாயிடும். உண்மையான ஒரு இது நடிப்பு தனுஷ் அண்ணாவோட நடிப்பு. நாகார்ஜுனா சூப்பராக நடிச்சிருக்காரு. இந்த மாற்றம் வர்றதுக்கு கண்டிப்பாக இந்த மாற்றம் வரணும். பிச்சை எடுக்கிறவங்களோட இது கம்மியாகணும். பாவம் ஒரு வேளை சாப்பாடு கஷ்டப்பட்டு அவங்க பிச்சை எடுக்கிறது அவங்க எவ்வளோ கஷ்டன்றதை இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. உண்மையிலே அந்த மாற்றம் வரணும்னா விஜய் அண்ணா ஜெயித்தவொன்னா கண்டிப்பாக அந்த மாற்றத்தை மாற்றணும். கண்டிப்பாக இது நடந்தால் தான் இந்தியா முதல் எடுத்து மாறும். நல்ல நடிப்பு தனுஷ் அண்ணா. அவரோட திறமை இதில் நல்ல டேரக்டரும் நல்ல இது காமிச்சிருக்காரு. வாழ்க தனுஷ் அண்ணா. இது கண்டிப்பாக இது நடக்கணும். வெற்றி படம் மாதிரி கலர் செம்மையாக நடிச்சிருக்காரு. படத்தில் வேற லெவலில் நடிச்சிருக்காரு. நம்ம படம் 200 நாள் மேலே ஒரு படம். அப்புறம் டேரக்டர் செம்மையாக எடுத்திருக்காரு. படம் செம்மையாக இருக்கு. பங்கமாக இருந்தது இன்டர்வல் சீனு. தனுஷ் உயிராக இருப்பேன். தனுஷ் தான் ரத்தம், தனுஷ் தான் உயிர். செம்மையாக நடிச்சிருக்காரு. வேற லெவலில் நடிச்சிருக்காரு. கதை செம்மையாக இருந்தது. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். குடும்பத்தோடு வந்து பாருங்க, ஃபேமிலியோட வந்து பாருங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கீங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க, படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கும். தனுஷ் படம் நல்லா தானே இருக்கு. தனுஷ் படம் அப்படி இல்லை, சில படங்கள் கொஞ்சம் கதை சரியில்லாத ட்ராப் ஆச்சு இல்லையா? இந்த படம் நல்லா இருக்கா? அந்த இதை சரிக்கிட்டுமா? வெற்றி படமா தோல்வி படமா? அது நச்சால அது வெற்றி படம் தான். 100 கோடி கிளப்பு 200 கோடி கிளப்பெல்லாம் இருக்கு. தியேட்டர் வந்துடும். வந்துருமா? வந்து எல்லாமே நல்லா தான் இருக்கு. மியூசிக்கு, கதை, திரைக்கதை எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. ஓகே நல்லா பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. எக்ஸ்ட்ரா இல்லையா அது பார்த்தா தனுஷோட ஆக்டிங் தான். அதான் ஆக்டிங் தான் எனக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஓகே 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 ஓகே. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. தேங்க்ஸ்.